ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். சரியா? என்ன டாபிக்? ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் உருவானுச்சு, எதனால் உருவான சூழ்நிலைகள் எப்படி, அப்புறம் ஒத்துழையாமை தீர்மானத்தை எப்படி நிறைவேற்றினாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தோட திட்டம் என்ன, அதுக்கப்புறம் கானாட் கோமகன் வருகை புறக்கணிப்பு, அதான் வேல்ஸ் இளவரசர்னு சொல்லுவாங்கள்ல, அவரோட வருகை புறக்கணிப்பு, மலபார் மாப்பிள்ளைகள் வந்து கிளர்ச்சி செய்வாங்கள்ல 1921 அது, அப்புறம் வேல்ஸ் இளவரசர் வருகை வந்து புறக்கணிப்பு தான், அது கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள் அது, அப்புறம் சௌரி சௌரா நிகழ்ச்சி, போராட்டம் நிறுத்தப்பட்டது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல ஒத்துழையாமை இயக்கம் எப்படி வந்து பங்கு பிடிச்சது அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து எப்பவும் போல தான், ஓகேவா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் 1920 1922 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நடைபெற்று இருக்கும். ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக், ஓகேவா. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இதை ஸ்கிப்பே பண்ண முடியாது நம்ம, ஓகேவா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரி பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கம். எப்போவுமே நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கிறத நம்ம படிச்சுட்டு தான் போகணும், அது நம்ம சேஃபுக்காக. பாருங்கள், ஒத்துழையாமை இயக்கம், ஓகேவா. ஒத்துழையாமை இயக்கம் மக்களை புதிய நம்பிக்கையோடு புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்துக்காக போராடும் ஆற்றலை பெறுவதற்கான புனித துவக்கமாகும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்சி மஜும்தார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? ஒத்துழையாமை இயக்கம் வந்து மக்களை புதிய நம்பிக்கையோடு புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்துக்காக போராடும் எனர்ஜி ஆற்றலை வந்து பெறுவதற்கான ஒரு புனித துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஆர்சி மஜும்தார் அப்படின்றவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து பாருங்கள், சூழ்நிலைகள். எதனால் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து உருவாகுதுன்றதுக்கான சூழ்நிலைகள். ஆங்கிலேய அரசாங்க விசுவாசியாக இருந்த காந்தி அரசாங்க விரோதி ஆகிட்டார். பாருங்கள், அரசாங்கத்துக்கு விரோதி ஆகிட்டார். முதல் உலகப் போரின் போது அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்கான முன்னின்று ஒத்துழைப்பு நல்கிய காந்தி போர் முடிந்த பின்னர் ஆட்சிக்கு எதிராக போராட்டத்தை துவக்கினார். பாருங்கள், போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்சிக்கு எதிராக, ஓகேவா, பிரிட்டிஷோட ஆட்சிக்கு எதிராக வந்து போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. காந்தியின் நோக்கிலும் போக்கிலும் ஏற்பட்ட இந்த அடிப்படை மாற்றத்திற்கு பல காரணங்கள் இருந்தது. பாருங்கள், நிறையா காரணம் இருந்திருக்கு. காந்தியை ஆங்கிலேயருக்கு அகைன்ஸ்டாக மாறினார் அப்படின்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. போர்க்காலத்தில் இங்கிலாந்து இக்கட்டான நிலையில் இருந்தபோது இந்திய மக்கள் காலத்தால் உதவி செய்தனர். ஆனால் செய்நன்றி கொன்ற அரசு அவர்களை பாராட்டுவதற்கு பதில் ரவுலட் சட்டத்தை இயற்றி தண்டிக்க துடித்தது. பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து 1914 to 1918 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷுக்கு வந்து நம்ம உதவி பண்ணியிருப்போம். ஆனால் செஞ்ச உதவிக்கு அவங்க கைமாறு நம்மளுக்கும் உதவி செய்யாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்து நம்மளை வந்து தண்டிச்சிட்டாங்க. ஓகேவா? பஞ்சாப் படுகொலையும் அதையொட்டி பிறப்பிக்கப்பட்ட இராணுவ சட்ட நடவடிக்கைகளையும் காந்தியின் உள்ளத்தில் வேதனை வடுக்களை உண்டாக்கியது. ஆமாம், ஏன்னா பஞ்சாப் படுகொலை உங்களுக்கே தெரியும். என்னது என்ன அப்படின்னா நம்ம இது 1919 ஏப்ரல் மாதம், ஓகேவா, 13ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக், அதை தான் பஞ்சாப் படுகொலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இதை ஒட்டி தான் வந்து இராணுவ சட்ட நடவடிக்கைகள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து கலகத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இராணுவத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அடக்குமுறையெல்லாம் இது பண்ணி அடக்கியிருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பஞ்சாப் நிகழ்ச்சிகளை பற்றி விசாரித்த ஹண்டர் குழு அறிக்கையும் அது பற்றி பிரிட்டிஷ் பாராளுமன்ற விவாதங்களும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு நீதி வழங்குவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை. ஏன் அப்படின்னா ஹண்டர் கமிஷனை என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்ம இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கு? பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. என்ன ரிப்போர்ட் தருவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து எந்த தப்பும் பண்ணலை, இவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க, ஒரு கிளர்ச்சியை உருவாகிறத இவங்க வந்து தடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அண்டர் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பதவி விலகிடுவார். யார்? ஜென்ரல் டயர் வந்து பதவி விலகிடுவார். ஏன் வந்து பதவி விலகுவார் அப்படின்னா மாண்டேகு வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேவலமாக பேசிடுவார். யார் அப்படின்னா நம்ம டயரை வந்து கேவலமாக பேசிடுவார். அதனால் டயர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பதவி வேணான்னு சொல்லி விலகிடுவார். அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு 20,000 ரூபா பண முடிப்பையெல்லாம் கொடுத்து ஒரு வீர வாழ் கொடுத்து வரவேற்று இங்கிலாந்துக்கு வந்து அமுச்சுட்ருப்பாங்க. ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் போங்கன்னு சொல்லி அமுச்சுட்ருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. சரி பாருங்கள், ஹண்டர் குழு அறிக்கையும் அது பற்றிய பிரிட்டிஷ் பாராளுமன்ற விவாதங்களும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு நீதி வழங்குவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தவில்லை.
பிரிட்டிஷ் அரசாங்கம் துருக்கி சுல்தானுக்கு இழைத்த நம்பிக்கை துரோகம் காந்தியை அதிர்ச்சி அடைய செய்தது. இத்தகைய சூழ்நிலையில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நீதி நியாய உணர்வில் காத்திருந்த ஓகேவா காந்திக்கு இருந்த நம்பிக்கையை அற்று போயிட்டு பாருங்க, காந்திக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எனவே இந்த அநீதிகளுக்கெல்லாம் தீர்வு காணும் ஆத்ம ஆற்றலை அடிப்படையாக கொண்ட சாத்வீக ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்க தீர்மானித்தார் காந்தி. இதனால தான் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா, சரி பாருங்கள், ஒத்துழையாமை தீர்மானம் 1918 மார்ச் மாதத்திலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான இந்திய முஸ்லீம்களின் மனக்கசப்பில் இந்திய சுயராஜ்யத்துக்கான திறவுகோலை கண்டார். யார் அப்படின்னா காந்தி. ஓகேவா, இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா கெயில் மினால்ட் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பார். கெயில் மினால்ட் அப்படின்ற ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். கெயில் மினால்ட் இதே மாதிரி வேறு ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பார். ஓகேவா, ஆனால் காந்தியை பற்றி தான் சொல்லியிருப்பார். பாருங்கள், 1900 மார்ச் மாதத்துலேயே பிரிட்டிஷுக்கு எதிரான இந்த மாதிரி இந்திய முஸ்லீம்கள் மனக்கசப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காந்திக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தில் ரவுலட் சட்டம், அதுக்கப்புறம் பஞ்சாப் படுகொலை, அதுக்கப்புறம் கிலாஃபத் இயக்கம், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபடுத்தியிருப்பார் மக்களை. ஓகேவா, சரி பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உறுதி செய்து கொண்டு ஆங்கிலேய ஆட்சியோடு மோத வேண்டாம் என்ற எண்ணத்தில்தான் காந்தி கிலாஃபத் இயக்கத்தை தீவிரமாக ஆதரிக்கிறார். பாருங்கள், காந்தி கிலாஃபத் இயக்க ஆதரிக்கிறார். ஏன் அப்படின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமை நம்மளுக்கு வேணும், இந்துவும் முஸ்லீமும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது நமக்கு வேணும். அப்போ நம்மளோட ஒத்துழையாமை இயக்கம் பல பரீட்சையாக இன்னும் மாறிடும். ஓகேவா, சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக மாறிடும் அப்படின்னு காந்தி உணர்றாரு. அதனால தான் கிலாஃபத் இயக்கத்தை இவர் பயன்படுத்திக்கிறார். ஓகேவா, அதற்கு பிரதிபலனாக முஸ்லீம்கள் காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு ஆதரவு அளித்தனர். பார்த்தீங்களா, காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் நிறைய பேர் ஆதரவு தருவாங்க. 1920 மார்ச் 10ஆம் நாள் கிலாஃபத் மாநாடு பின்பற்றுவதற்கான செயல் திட்டம் பற்றிய அறிக்கையை வெளியிட்டார் காந்தி. இங்கே பாருங்கள், 1920 ஓகேவா மார்ச் மாதம் 10ஆம் தேதி. ஓகேவா, இந்த டேட் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 1920 மார்ச் 10 என்ன நடக்குது அப்படின்னா கிலாஃபத் மாநாட்டில் எப்படிலாம் பின்பற்றணும் அதில் நான் ஒரு செயல் திட்டங்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி இந்த மாதிரி சொல்கிறார். ஓகேவா, நான் என்னோடய செயல் திட்டத்தை படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காந்தி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த அறிக்கையில் தான் காந்தி முதலாக தனது ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றின திட்டத்தை விரிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பட்டாபி சீதாராமையா இந்த மாதிரி சொல்கிறார். ஓகேவா, காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி கிலாஃபத் மாநாட்டோட அந்த அறிக்கையில் தான் அவர் சொல்லியிருக்காரு முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காந்தியோட அறிக்கையின் அடிப்படையில் தான் கிலாஃபத் மாநாடு நியமித்த குழு ஒத்துழையாமை இயக்க திட்டத்தை பற்றிய தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. எப்போ? 1920 ஜூன் 2. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம கிலாஃபத்து குழுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, கிலாஃபத் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஜமாத் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, கிலாஃபத்து கமிட்டி என்னென்ன பண்ணுறாங்களோ அதை கண்காணிக்கிறதோட வேலை தான் ஜமாத் கமிட்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா, ஜமாத் உல் உலாமா ஹல் ஹிந்த் அப்படின்ட்டு வரும், அதை நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தபடி ஒத்துழையாமை இயக்க திட்டம் ஆகஸ்ட் 1 தேதி அன்று செயல்படுத்தப்பட்டது. அந்த முக்கிய திட்டத்தை பற்றி முடிவெடுக்க லாலா லஜபதி ராய் தலைமையில் சிறப்பு காங்கிரஸ் கல்கத்தாவில் கூடியது. பார்த்தீங்களா, சிறப்பு காங்கிரஸ் கூட்டம் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இதில் யார் தலைமை பொறுப்பு ஏற்பாங்க அப்படின்னா லாலா லஜபதி ராய் பார்த்தீங்க அப்படின்னா தலைமை பொறுப்பை ஏற்பார். ஓகேவா, லாலா லஜபதி ராய் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பை ஏற்பார். எப்போனா 1920. ஓகேவா, 1920 சிறப்பு கூட்டம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஓகேவா, சிறப்பு கூட்டம் கல்கத்தாவில் நடக்குது. யார் தலைமை தாங்குவாங்கன்னா லாலா லஜபதி ராய். ரொம்ப 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 முக்கியம் இந்த கொஸ்டின். ஓகேவா, அதே மாதிரி இந்த கூட்டத்தில் தான் ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறார். ஓகேவா, ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை இந்த மாதிரி நம்ம முன்மொழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றிய தீர்மானத்தை காந்தி முன்மொழிகிறார். ஓகேவா, காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அப்போ யாராவது ஒருத்தர் முன்மொழிஞ்சார்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வழிமொழிவாங்க. அது யார் அப்படின்னா டாக்டர் சைபுதீன் கிச்லுன்னு ஒருத்தர் இருப்பார். பார்த்தீங்களா, அவர் வழிமொழிகிறாரு. மோதிலால் நேருவும் அலி சகோதரர்களும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தை 1920 கல்கத்தாவில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் முன்மொழிஞ்சது யார் அப்படின்னா காந்தி, வழிமொழிஞ்சது யார் அப்படின்னா நம்ம சைபுதீன் கிச்லு. ஓகேவா,
சரி, அடுத்து பாருங்கள், சிஆர் தாஸ், பிசி பால், அதுக்கப்புறம் எம்எம் மாளவியா, அதாவது மதன் மோகன் மாளவியாவை தான் எம்என் மாளவியான்னு கொடுத்துருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஓகேவா, இந்த ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. எனினும் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் 1885க்கு 873 என்ற வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றிடுறாங்க. ஓகேவா, சிறப்பு காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை நாகபுரி காங்கிரஸில் அங்கீகரித்தது அப்படின்ற. இப்போ சிறப்பு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானத்தை நிறைவேற்றிடுவாங்க. ஆனால் 1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடுன்னு ஒன்று நடக்கும். ஓகேவா, யார்? நம்ம விஜய ராகவாச்சாரியோட தலைமையில் நடக்கும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். விஜய ராகவாச்சாரி அவரோட தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு 1920 நடக்கும். ஓகேவா, முன்ன பார்த்தது வந்து சிறப்பு குழு மாநாடு. அது வந்து லாலா லஜபதி ராய் தலைமையில் நடக்கும். அது வந்து சிறப்பு மாநாடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐஎன்சி மாநாடு. ஓகேவா, இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தீர்மானத்தை, நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இந்த மாதிரி வந்து இது பண்ணிடுறாங்க. ஓகேவா, அங்கீகரிக்கிறாங்க. எப்போ? 1920 டிசம்பர் மாதம். யார் தலைமை தாங்குவாங்க? நாக்பூரில் நம்ம சேலத்தை சேர்ந்த விஜய ராகவாச்சாரி வந்து தலைமை தாங்குவாங்க. நாகபுரியில் கூடிய காங்கிரஸ் தான் காங்கிரஸின் அரசியலமைப்பு திருத்தப்பட்டு அதன் குறிக்கோள் தெளிவாக்கப்பட்டு மக்கள் அமைப்பாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நாகபுரி காங்கிரஸில் தான் அரசியல் விடுதலைக்கான அகில இந்திய ஒத்துழையாமை இயக்கத்தின் தன்னிகரற்ற தலைவராக காந்தி அங்கீகரிக்கப்பட்டார். பாருங்கள், இந்த நாக்பூர் காங்கிரஸால் தான் வந்து காந்தி வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராக அங்கீகரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயக்க திட்டம் பாருங்கள். காந்தி எப்போ அறிக்கை ரிலீஸ் பண்ணுவார்? 1920 மார்ச் மாதம் 10 அறிக்கை ரிலீஸ் பண்ணுவார். அவரோட அறிக்கையை இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கோம் அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருப்பாரா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த காந்தி வந்து 1920 மார்ச் 10 வெளியிட்ட காந்தியின் அறிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் நாகபுரி காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் அப்படின்றாங்க. அந்த தீர்மானம் 2 அம்சம் ஒத்துழையாமை திட்டத்தை அங்கீகரிக்குது. ஓகேவா, எத்தனை அம்சம்? 2 அம்சம் தீர்மானத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழைக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று எதிர்மனை திட்டம், மற்றது உடன்பாட்டு திட்டம் அப்படின்றாங்க. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தில் 2 இருக்குப்பா. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்க தீர்மானத்தில் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை தீர்மானம், எதிர்மறை திட்டம். ஓகேவா, ஒன்று வந்து எதிர்மறை திட்டம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடன்பாட்டு திட்டம், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகேவா, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஒன்று நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ், அதை தான் இப்படி சொல்கிறாங்க. சரி பாருங்கள், சட்டமன்ற நீதிமன்ற கல்வி நிலையை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸு, இராணுவ புறக்கணிப்பு, விதேசி பொருட்கள் விலக்கம், வரி கூடாமை ஆகியவை எதிர்மறை திட்டத்தில் அடங்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து எதிர்மறை திட்டத்தில் இதெல்லாம் நடக்குது. சட்டமன்றம், அதுக்கப்புறம் நீதிமன்ற கல்வி நிலையை, அதுக்கப்புறம் போலீஸு, இராணுவ புறக்கணிப்பு, விதேசி பொருள் விலக்கம், இது எல்லாம் வந்து வரி கூடாமை, இது எல்லாமே எதிர்மறை திட்டத்தில் அடங்குது. சரி, ஓகே, இதெல்லாம் எதிர்மறை திட்டம், இதெல்லாம் நெகட்டிவில் வந்துடும். அப்போ பாசிட்டிவில் உடன்பாட்டு திட்டமில் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அதுவும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, சுதேசி, கதர் நூற்றல், நெய்தலை ஊக்குவித்தல், தீண்டாமை நீக்கம் மூலம் சமுதாயம் சமத்துவம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீமோட ஒற்றுமை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாட்டு திட்டத்தில் அடங்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, 2 திட்டமாக வந்து பிரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உடன்பாட்டு திட்டத்தில் அடங்கும் அப்படின்றாங்க. சட்டமன்ற புறக்கணிப்பு பாருங்கள், இந்திய சட்டமன்றங்களை கலங்கப்பட்ட அமைப்புகளாக கருதினார் காந்தி. பாருங்கள், இந்திய சட்டமன்றத்தை வந்து இந்த மாதிரி கலங்கப்பட்ட அமைப்பாக வந்து கருதுகிறாரு நம்ம காந்தி. அவை அரசியல் தூய்மையை கெடுப்பதாக கருதினார். அரசியல் தூய்மையவே இது வந்து கெடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து கருதுகிறாரு. எனவே சட்டமன்றங்களை புறக்கணிக்க வேண்டுமாயின் கேட்டுக்கொள்ளப்பட்டது. பாருங்கள், காந்தி வந்து என்ன சொல்கிறாரு? கண்டிப்பாக வந்து சட்டமன்றங்களை புறக்கணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 1920 நவம்பர் நடக்கவிருந்த சட்டமன்ற தேர்தலையொட்டி ஒத்துழையாமை இயக்கம் துவக்கப்பட்டதால் அந்த அபேட்சகர்கள் போட்டியிட வேண்டாம் என்றும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் போட்டி பிரச்சாரம் செய்யப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து 1920 ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கனால தேர்தலில் நீங்கள் யாரும் கலந்துக்காதீங்க, காங்கிரஸ் சார்பாக தேர்தலில் வந்து யாரும் போட்டி போடாதீங்க, எங்கேயுமே போட்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லி காந்தி வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. சரி, ஓகே, காங்கிரஸ் சார்பாக யாராவது நின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, காங்கிரஸ் சார்பாக யார் வேட்பாளராக நின்னாலும் அவங்களுக்கும் நீங்கள் ஓட்டு போடாதீங்க, வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லி காந்தி வந்து கேட்டுக்கிறாரு. காங்கிரஸ் கிலாஃபத் தலைவர்கள் சட்டமன்ற புறக்கணிப்புக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டனர். பாருங்கள், காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? கிலாஃபத் தலைவர்கள் சட்டமன்ற புறக்கணிப்புக்கு ஆதரவாக இந்த மாதிரி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. பம்பாய், பஞ்சாப், பீகார், ஐக்கிய மாகாணம், மத்திய மாகாணம்,
இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சட்டமன்ற புறக்கணிப்பு ஒரு நல்ல பயனை தந்ததுன்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க யாருமே கலந்துக்க மாட்டாங்க. சில இடங்களில் வாக்குப்பெட்டிகள் காலியாகவே இருந்தன. ஏன்னா காங்கிரஸ் வந்து கலந்துக்கல, அதனால் வாக்குப்பெட்டி காலியாக தான் இருந்திருக்கும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்டுப்பாட்டை மீறி மிதவாதிகளும் லிபரல் கட்சியினரும் போட்டியிட்டனர். பாருங்கள், இந்த தேர்தலில் பாருங்கள், காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் வந்து கலந்துக்கவே கூடாதுரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் மீறி காங்கிரஸில் மிதவாதிகள் இருந்திருப்பாங்க தெரியுமா, அந்த மிதவாதிகளும் லிபரல் கட்சியினரும் பார்த்திங்கன்னா போட்டி போட்டு கலந்துக்கிறாங்க. ஓகேவா, ஒரு சில இடங்களை தவிர சட்டமன்ற புறக்கணிப்பு முழுமையாக வெற்றி தந்ததாக கூறியுள்ளார் ஜேபி கிருபாலினி. பாருங்கள், கிருபாலினி என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி வந்து நிற்கலை, எலெக்ஷனில் நிற்கலை. ஸோ நமக்கு வந்து ஒரு முழு வெற்றி தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஜேபி கிருபாலினி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நீதிமன்ற புறக்கணிப்பு. நீதிமன்றங்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் எச்சங்களாகவும் சீர்கேட்டின் சதுப்பு நிலங்களாகவும் கருதினார் காந்தி. இந்த மாதிரி வந்து காந்தி வந்து நினைக்கிறாரு, நீதிமன்றங்களை புறக்கணித்து மக்களின் வழக்குகளை பஞ்சாயத்து மன்றங்களின் மூலம் தீர்த்து கொண்டால் ஆங்கிலேய ஆதிக்கத்தை தாக்கி கொண்டிருக்கும் தூண்களில் ஒன்று வீழ்ந்துவிடும் என்று எண்ணினார் அவர். அதன்படி நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் தங்களது தொழிலை இந்த மாதிரி வந்து துறந்தனர். பாருங்கள், நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வேண்டான்னு சொல்லி விலகிக்கிறாங்க. ஓகேவா, அதனால் தமிழ்நாட்டில் வந்து வக்கீல் தொழிலை விட்டவர்கள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் காந்தி கேட்டதுக்கு சார்பாக இந்த மாதிரி வக்கீல் தொழிலை விட்டுட்டு வந்தவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக வக்கீல் தொழிலை விட்டு வந்துடுறாங்க, விட்டுட்டு வந்து எல்லாம் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கார். யாருன்னா எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர். ஓகேவா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க, அவங்க வந்து வக்கீல் தொழிலை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. புகழ்பெற்ற பிரபல வழக்கறிஞர்களாக திகழ்ந்த லாலா லஜபதி ராய், சி ராஜகோபாலாச்சாரி, டி பிரகாசம் போன்றோர் அதிக வருவாய் தரக்கூடிய வக்கீல் தொழிலை விட்டு நீதிமன்றங்களை புறக்கணித்தனர். பார்த்தீங்களா, நீதிமன்றங்களை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து வெயிட்டான ஆள். பாருங்கள், லாலா லஜபதி ராய் ஒரு பெரிய ஆள், ராஜகோபால் ஆச்சாரி ஒரு பெரிய ஆள், டி பிரகாசம் இவரும் வந்து ஒரு பெரிய ஆள். இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்கீல் தொழிலையே விட்டுட்டு இந்த மாதிரி நீதிமன்றங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்க. வக்கீல் வேலையை விட்டதால் துன்புறுவோருக்கு இந்த மாதிரி உதவ சேத் ஜம்லாலால் பஜாஜ் என்ற நிதி வந்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, இப்போ வக்கீல் வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, வக்கீல் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து வக்கீல் வேலையை வந்து விட்டுட்டனால இப்போ அவங்க குடும்ப ஃபேமிலிக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உதவுற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேத் ஜம்னாலால் பஜாஜ் அப்படின்னு ஒரு நிதியை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்கப்பா. இதெல்லாம் வந்து நியூ கண்டென்ட்டு, இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கவே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்காக வக்கீல் தொழிலை விட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க குடும்பங்களுக்காக என்ன நிதி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சேத் ஜம்லாலால் பஜாஜ் நிதி. ஓகேவா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பல வழக்குகள் பஞ்சாயத்து நீதிமன்றங்களில் தீர்த்து கொள்ளப்பட்டன. அரசாங்கத்தின் முத்திரை வருவாய் கணிசமாக குறைந்தது. பாருங்கள், கவர்மெண்ட்டோட இன்கம் ஃப்ரம் ஸ்டாம்ப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருவாயே இல்லை, வருவாயே குறைஞ்சிருச்சு. ஓகேவா, முத்திரை வருவாய் குறைஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், கல்விக்கூட புறக்கணிப்பு. அரசாங்க கல்விக்கூடங்களில் கல்வி கற்பது பாவம் என கருதினார் காந்தி. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கல்வியே நம்ம வந்து கற்றுக்கக்கூடாது, அது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நினைக்கிறாரு. ஆங்கில கல்வி நஞ்சு கலந்த பால் போன்றது என்று வர்ணித்தார். ஆங்கில கல்வியை வந்து இந்த மாதிரி ஒரு பாலில் விஷம் கலந்தால் எப்படி இருக்கும், அதுதான் ஆங்கில கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கிறார். காந்தியின் கட்டளைக்கிணங்க அலிகார், ஓகேவா, அலிகார் MAO கல்லூரி மாணவர்கள் கூட்டம் போட்டு கல்லூரியை புறக்கணித்தது ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுவதென முடிவெடுத்தனர். பாருங்கள், அலிகார் இயக்கத்தில் அந்த அலிகார் கல்லூரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லூரி மாணவர்கள்லாம் கூட்டம் போட்டு இந்த மாதிரி கல்லூரியை வந்து புறக்கணிச்சிட்டு நாங்களாம் ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. யார்? அலிகார் கல்லூரி மாணவர்கள். பாருங்க, அடுத்து கல்லூரியை விட்டு வெளியேறினர். இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. பல அரசாங்க பள்ளிகள் மூடி கிடந்தன. காசி இந்து பல்கலைக்கழக மாணவர்களின் வேலை நிறுத்தத்தால் செயலிழந்தது. பாருங்கள், காசி இந்து பல்கலைக்கழகம் வந்து மாணவர்களோட வேலை நிறுத்தத்தால் அதுவும் வந்து செயலிழந்துருது. ஓகேவா, வங்காளத்தில் அனைத்து அரசாங்க கல்விக்கூடங்களும் மூடப்படுவதற்கு CR தாஸ், அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்களின் பிரச்சாரம் காரணமாக இருந்தது அப்படின்றாங்க. ஓகேவா, பாருங்கள், CR தாஸ், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்க 2 பேரும் வங்காளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் வந்து எந்த ஸ்கூலு எந்த இதுவுமே கிடையாது. ஓகேவா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள்,
4 மாதங்களுக்குள் அலிகார் தேசிய முஸ்லீம் பல்கலைக்கழகம், குஜராத் வித்யாபீத், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் வித்யாபீத், அதுக்கப்புறம் காஷி விஸ்யாபீத், வங்காள தேசிய பல்கலைக்கழகம், திலகர் மகாராஷ்டிரா வித்யாபீத் மற்றும் நூற்றுக்கணக்கான தேசிய பள்ளிகளும் நாடெங்கும் துவக்கப்பட்டன. பார்த்தீங்களா, இந்த மாதிரி 4 மாதம் கழிச்சு, ஓகேவா, 4 மாதம் கழிச்சு இத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அலிகார் தேசிய முஸ்லீம் பல்கலைக்கழகம் பார்த்தோம்ல, அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. குஜராத் வித்யாபீத் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பீகார் வித்யாபீத் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. காசி விஸ்யாபீத், அதுக்கப்புறம் வங்காள தேசிய பல்கலைக்கழகம், திலகர் மகாராஷ்டிரா வித்யாபீத், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தேசிய பள்ளிகளை நாடெங்கும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, 4 மாதம் கழிச்சு. அடுத்து விதேசி துணி புறக்கணிப்பு. வெளிநாட்டு துணியை தொட்டாலே தீட்டுப்பட்டுவிடும் என கருதியவர் காந்தி, இந்திய துணி தொழில் நசிந்து போனதற்கு காரணமே மேலை நாட்டு துணி இறக்குமதி ஆகும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா, வெளிநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துணியை தயாரித்து கொண்டு வந்து அதை இங்கே கம்மி ரேட்டில் விற்பாங்க. அப்போ இந்தியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மதிப்பு இல்லாத போயிடும். இந்தியர்களோட துணியை யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகேவா, எனவே விதேசி துணியை கொளுத்துவதன் மூலம் எதிர்ப்பை கூறுவதற்கென நாளும் குறிப்பிடப்பட்டது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆங்கிலேய துணிகளை கொளுத்துறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு போராட்டமாக இது பண்ணுறாங்க. பம்பாயில் நடைபெற்ற சொக்கப்பனையில், ஓகேவா, சொக்கப்பனையில் காந்தியும் கலந்து கொண்டார். பார்த்தீங்களா, பம்பாயில் பார்த்தீங்க அப்படின்னா சொக்கப்பனைன்னு ஒன்று நடக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாரு. அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேருவின் தூண்டுதலால் அந்நிய துணியை வாங்குவதில்லை என துணி வியாபாரிகள் சபதம் எடுத்தனர். பாருங்கள், அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி சொல்லிடுறாரு, எப்பா இனிமேலாம் அந்நிய துணியெலாம் வாங்காதீங்கப்பா, அதெல்லாம் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கைவினைஞர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, துணி வியாபாரிகள்லாம் இந்த மாதிரி சபதம் எடுக்கிறாங்க. சரி, ஓகே, நாங்கள் இனிமேல் வெளிநாட்டிலேருந்து வர அந்நிய துணியெல்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாங்க. எங்கே? அலகாபாத்தில். விதேசி துணி புறக்கணிப்பை வெற்றிகரமாக செயல்படுவதை உறுதி செய்வதற்கென காந்தி வியாபாரி மண்டல் எனும் அமைப்பை ஏற்படுத்தப்படுது. பாருங்கள், இதை படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, வியாபாரி மண்டல் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா காந்தி தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமைப்பெலாம் ஸ்கூல் புக்கில் கிடையாதுப்பா. ஓகேவா, வியாபார அமைப்பு, அந்த அமைப்பை வியாபாரி மண்டல் அந்த அமைப்பை ஏற்படுத்தினது யாருன்னா காந்தி. ஏன் அப்படின்னா விதேசி துணி புறக்கணிப்பை வெற்றிகரமாக செயல்படுவதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வியாபாரி மண்டல் அப்படின்ற ஒரு அமைப்பு. சரியா, அடுத்து பாருங்கள், வங்காளத்திலும் ஐக்கிய மாகாணத்திலும் விதேசி துணி விற்பனை செய்யும் கடைகளை காங்கிரஸ்காரர்களும் கிலாஃபத் தொண்டர்களும் மறியல் செய்தனர். தமிழ்நாட்டில் பல இடங்களில் துணி வியாபாரிகளே அந்நிய துணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தனர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் துணி வியாபாரிகள் அந்நிய துணி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில். சரியா, சரி, அடுத்து பாருங்கள், போலீஸ் இராணுவத்தை புறக்கணிக்கிறாங்க. அது எப்படி என்ன இது அப்படின்றத பார்க்கலாம். புறக்கணிப்பு போராட்டத்திலேயே, ஓகேவா, மிகவும் தீவிரமானதென கருதப்பட்டது போலீஸ் இராணுவ பணி புறக்கணிப்பாகும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறையா புறக்கணிப்பு நடந்திருக்கும். அந்த புறக்கணிப்பு போராட்டத்திலேயே ரொம்ப தீவிரமானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த போலீஸ் இராணுவ புறக்கணிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்துழையாமை திட்டத்தில் இது பற்றி தெளிவாக கூறப்படவில்லையாயினும் காந்தி உரிய நேரத்தில் விளக்கமும் செயல் திட்டமும் தருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. காந்தியும் காங்கிரஸும் இது பற்றி தயங்கி கொண்டிருந்த போது கிலாஃபத் முஸ்லீம்கள் தீவிரமாக செயல்பட்டனர். அவர்கள் போலீஸ் இராணுவ பணி துறப்பில் குறிப்பாக இருந்தனர். பாருங்கள், போலீஸ்லையும் இராணுவ பணி துறப்பிலையும் குறியாக இருந்தனர் அப்படின்றாங்க. இராணுவத்தில் பணிபுரிவதோ அல்லது பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்க உதவி செய்வதோ இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் சட்டத்திற்கும் விரோதமானது என்று 1921 ஜூலை மாதம் அகில இந்திய கிலாஃபத் குழு அறிவித்தது. ஆமாம், இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், கிலாஃபத் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா இராணுவ உதவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரோதமானது இதை நம்ம செய்யக்கூடாது. ஸோ இராணுவத்துக்கு எந்த உதவியும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அகில இந்திய கிலாஃபத் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, முஸ்லீம்களுக்கு. அடுத்து பாருங்கள், இராணுவத்தில் பணிபுரியும் முஸ்லீம்கள் இஸ்லாமிய சட்டங்களை மீறியவர்கள் ஆவர் என சமய கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது பற்றிய முஸ்லீம் இராணுவ வீரர்களிடையே பிரச்சாரம் செய்யும் பொருட்டு அலிகார் பல்கலைக்கழக மாணவர்கள் பஞ்சாபுக்கும் எல்லைப்புற பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி இந்த இதை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலிகார் பல்கலைக்கழக மாணவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா, எங்கள் பஞ்சாபுக்கும் எல்லைப்புற பகுதிகளுக்கும் இந்த மாதிரி இந்த மாணவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா, இது சம்பந்தமாக அலி சகோதரர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களை ஆதரித்த காந்தி எந்த இந்தியனும் இராணுவத்திலும் அரசு துறையிலும் பணியாற்றுவது பாவம் என்று கூறினார். இதை இந்த கூற்றை பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா. எந்த இந்தியனும் இராணுவத்திலும் அரசு துறையிலும் பணியாற்றுவது பாவம் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி. ஸோ இந்த கூற்றை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த இந்தியனும் இராணுவத்திலும் அரசு துறையிலும் பணியாற்றுவது பாவம் என்று கூறியவர் யாருன்னா காந்தி. போலீஸ் படையிலிருந்து, குறிப்பாக ஐக்கிய மாகாணம், வங்காளம், பம்பாயில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் படைகளிலிருந்து பல முஸ்லீம்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி விலகிடுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சொல்லிட்டனால போலீஸ் படையில் ஐக்கிய மாகாணத்தில், அதுக்கப்புறம் வங்காளம், பம்பாய் இங்கெல்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து இருந்திருப்பாங்கல்ல, அந்த முஸ்லீம்கள்லாம் அவங்களோட பதவியிலேருந்து விலகிடுறாங்க காந்தி வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இவங்களாம் வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதை வந்து விலகிடுறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, என்ன இதுனா அகில இந்திய கிலாஃபத் குழு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி வந்து இராணுவத்துக்கும் இதுக்கும் நம்ம வந்து உதவி செய்யக்கூடாது, அதெல்லாம் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்கள்லாம் பதவி விலகிடுறாங்க. சுதேசி நிர்மாண திட்டம் பாருங்கள், இதை செய்யக்கூடாதென கட்டளையிட்ட காந்தி இவற்றை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்த தவறவில்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்து அதையும் வலியுறுத்த வந்து அவர் தவறல, அதையும் வந்து வலியுறுத்துறார். ஓகேவா. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சுதேசி நிர்மாண திட்டம் தேசம் முழுவதும் பின்பற்றப்பட்டது. வங்க பிரிவினை எதிர்த்து துவக்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை பின்பற்றி காந்தி இந்நிர்மாண திட்டத்தை பொருளாதார நல நடவடிக்கைக்காக மட்டும் கொள்ளாமல் சமய கடமையாகவும் கருதினார். அதாவது இந்த சுதேசி நிர்மாண திட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார நடவடிக்கையாக மட்டும் இல்லாமல் சமய கடமையாகவும் இதை வந்து சொல்கிறாரு. ராட்டையில் கதா நூல் நூற்றலும் கதர் நெசவும் மக்களிடையே பரப்பப்பட்டன. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இதை வச்சு சுற்றுவாங்க தெரியுமா, நூலை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க தெரியுமா, கதர் நூல் நூற்பது, அதை தான் சொல்கிறாங்க. அதுவும் கதர் நெசவும் மக்களிடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரப்பப்பட்டது அப்படின்றாங்க. கதர் நூல் நூற்பதும் கதர் ஆடை அணிவதும் நாட்டுப்பற்று மிக்க தேசிய போராட்ட வீரரின் சின்னமாகும் அப்படின்றாங்க. ஓகேவா, சின்னமாக ஆயிற்று. அடுத்து பாருங்கள், அரசியல் தொண்டர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவரும் கதர் நூல் நூற்கவும் கதர் ஆடை அணியும் முற்பட்டனர். பாருங்கள், காந்தி சொன்னோடனே இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கதர் நூலை நூற்று கதர் நூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே ஆடை செஞ்சு கதர் ஆடையவே வந்து அணிஞ்சிக்கிறாங்க. ஓகேவா, நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அணியை வந்து முற்படுறாங்க. கிராம குடிசை கைத்தொழில்கள் ஊக்குவிக்கப்பட்டன. பாருங்கள், இதனால் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிசை தொழில்கள்லாம் ஊக்குவிக்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்ந்த இந்த திலகர் நிதி கதர் அபிவிருத்திற்கும் அதுக்கப்புறம் ராட்டை விநியோகத்திற்கும் பயன்படுத்தப்பட்டதுங்க. பாருங்கள், திலகர் நிதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சேர்ந்துருது. ஓகேவா, 1 கோடி ரூபாய்க்கு மேலே சேர்ந்துருது. அதை வந்து எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா கதர் அபிவிருத்திக்கும் அதுக்கப்புறம் ராட்டை விநியோகத்துக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிறாங்க இந்த 1 கோடி ரூபாய் நிதியை. ஓகேவா, கதர் இயக்கத்தில் 40 லட்சம் தொண்டர்களுக்கு மேல் சேர்ந்தனர். இங்கே பாருங்கள், கதர் இயக்கம், இந்த கதர் இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்சம் தொண்டருக்கு மேலே சேர்ந்துக்கிறாங்க. லட்சக்கணக்கான ராட்டைகள் வந்து விநியோகிக்கப்பட்டன. ஓகேவா, அந்த ராட்டைகள்லாம் சுற்றுவாங்கள்ல, ஒன்று நூல் மாதிரி ஒன்று கையில் பிடி சுற்றுவாங்க தெரியுமா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான ராட்டைகள் வந்து விநியோகிச்சிருக்கிறாங்க. சுதேசி பொருட்கள் விற்பனை செய்வதற்காக சுதேசி கடைகளே வந்து திறக்கப்பட்டன அப்படின்றாங்க. ஓகேவா, சுதேசி பொருட்கள் வந்து விற்பனை செய்வதற்காக சுதேசி கடைகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கானாட் கோமகன் வருகை புறக்கணிப்பு. மாண்டேக் செமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தை துவக்கி வைப்பதற்காக வேல்ஸ் இளவரசர் வருவதாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் அரசியல் சூழ்நிலை சரியாக இல்லாமல் அவருக்கு பதில் கானாட் கோமகன் வருகை புரிந்தார். பாருங்கள், இந்த மாதிரி வேல்ஸ் இளவரசர் வருகைக்காக, ஓகேவா, வேல்ஸ் இளவரசர் தான் வருகை தரதாக இருந்தது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நடந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக கானாட் கோமகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வருவார். இது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இளவரசர்னாலும் கானாட் கோமகன் அப்படின்றவங்கனாலும் 2 பேர் வேறு தான். ஓகேவா, நம்ம வந்து நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க, 2 பேருமே வேறு. ஓகேவா, பாருங்கள், கானாட் கோமகன் வருகை புரிந்தார். கடந்த கால தவறுகளை மறந்து மன்னிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி கடந்த கால தவறை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து கேட்டுக்கிறாரு. எனினும் மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ தயாராக இல்லை. முதலில் சென்னைக்கு வந்த கானாட் கோமகனை 1921 ஜனவரி 10 மக்கள் புறக்கணித்தனர். இதை பார்த்துக்கோங்க, ஏன்னா வேல்ஸ் இளவரசர் வேறு, கானாட் கோமகன் வேறு. ஸோ வேல்ஸ் இளவரசரையும் புறக்கணிக்கிறாங்க, கானாட் கோமகனையும் புறக்கணிக்கிறாங்க. ஓகேவா, கானாட் கோமகனை வந்து எப்போ புறக்கணித்தாங்கன்னா 1921 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி. ஓகேவா, நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
2 டேட்டா இருக்கும். சரியா, 2 டேட்டா இருக்கும். ரெண்டுமே வந்து வேல் சிலவரசர் வருகை புறக்கணிப்பு, வேல் சிலவரசர் வருகை புறக்கணிப்பு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பட் ஆனால் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா கானாட் கோமகன் வரும். ஓகேவா, அதை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிங்கன்னா தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஓகேவா, கானாட் கோமகனோட வருகை எப்போ புறக்கணிச்சாங்கன்னா 1921 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் அடைக்கிறாங்க. அன்னைக்கு மாலை நடைபெற்ற மெரினா கடற்கரை கூட்டத்தில் கோமகனது வருகை கண்டிக்கப்பட்டது. கடற்கரையின் மற்றொரு பக்கத்தில் நீதி கட்சியினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஊரே வந்து எதிர்த்துட்டு இருக்குது. ஆனால் நீதி கட்சி பார்த்தீங்களா கானாட் கோமகனை வந்து வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு பின்னர் கோமகன் சென்னை சட்டமன்றத்தை துவக்கி வைத்தார். பாருங்கள், 2 நாட்களுக்கு அப்புறம் வந்து 2 நாட்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து சென்னை சட்டமன்றத்தை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்கல்ல 1920. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்ததுக்கப்புறம் இந்தமாரி வந்து சென்னை சட்டமன்றத்தை இந்தமாரி ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஜனவரி 28, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8, 9, பம்பாயில் பிப்ரவரி 23 ஆகிய நகரங்களிலும் கோமகனது வருகை புறக்கணிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த டேட்லலாம் வந்து இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கானாட் கோமகனோட வருகையை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஓகேவா, கானாட் கோமகன் மிக்க வருத்தத்துடன் பம்பாயை விட்டு புறப்பட்டு இங்கிலாந்து சென்றார். பாருங்கள், அவருக்கே வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம வந்திருக்கோம், நம்மளை யாருமே வந்து மதிக்க கூட இல்லையே, எல்லாருமே நம்மளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பாவம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் வன்முறை நிகழ்ச்சிகள். இதை நல்லா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கானாட் கோமகன் அப்படின்றவரும் நம்ம வேல் சிலவரசர் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது, 2 வேறு வேறு. ஓகேவா, நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளாக. பட் ஆனால் 2 வேறு வேறு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 பேர் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஸோ அதை நீங்கள் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, பாருங்கள் வன்முறை நிகழ்ச்சிகள். 1921 மார்ச் மாதம் நான்கானா குருத்வாராவில். ஓகேவா, நான்கானா குருத்வாராவில் 195 சீக்கிய யாத்திரிகள் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி 1921 மார்ச் மாதம் நான்கானா அப்படின்ற ஒரு குருத்வாராவில் 195 சீக்கியர்கள் யாத்திரிகள் வந்து போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அந்த நான்கானா படுகொலை வந்து இந்த மாதிரி பெஜவாடாவில் கூடிய காங்கிரஸில் வன்மையாக கண்டித்து சீக்கியர்களுக்கு அதனுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க. எங்கே ஏப்ரலில் ஒரு காங்கிரஸ் வந்து கூடுது. ஓகேவா, ஏப்ரல் மாதத்தில் காங்கிரஸ் வந்து கூடுது. ஏன் அப்படின்னா இந்த நான்கானா படுகொலை வந்து கண்டித்து பேசுகிறாங்க. ஓகேவா, எங்கே காங்கிரஸ் கூடுதுன்னா பெஜவாடா, இந்த பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஏரியா. ஓகேவா, திடீர்னு நமக்கு கொஸ்டின் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து கொஸ்டின் எடுத்து வைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நான்கானா படுகொலைக்காக எந்த இடத்துல வந்து காங்கிரஸ் மாநாட்டில் கூட்டி இந்த மாதிரி ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப டஃப் ஆகிடும். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. எங்கே அப்படின்னா பெஜவாடாவில். ஓகேவா, பெஜவாடா அப்படின்ற ஒரு பிளேஸில் காங்கிரஸ் மாநாடு கூடி வன்மையாக அதை வந்து கண்டித்து சீக்கியர்களுக்கு வந்து அதனுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிச்சிருக்குது. அஸ்ஸாமில் சிஆர் தாஸும் அவரது சகாக்களும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தினர். அதனால் தொழிலாளர்கள் குடிபெயர்ந்து சென்றதோடு வன்முறை நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டன. கல்கத்தாவில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். பாருங்கள், கல்கத்தாலையும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவங்க வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சென்னையில் 800 ஆதி திராவிடர்கள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்துக்கு எதிராக பக்கிங்காம் மில் வேலைக்கு திரும்பியதால் இந்த மாதிரி வந்து தொழிலாளர்களிடையே அமைதியின்மையும் வன்முறை நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டன அப்படின்றாங்க. ஓகேவா, சென்னையில் வந்து எங்கே பக்கிங்காம் மில்லுக்கு எதிராக. ஓகேவா, பக்கிங்காம் மில்லுக்கு வேலைக்கு திரும்பியதால் இந்த மாதிரி வந்து ஒரு ஜூன் 27ஆம் தேதி நினைக்கிறேன், தான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். ஜூன் 27 தொழிலாளர்களிடையே அமைதியின்மையும் வன்முறை நிகழ்ச்சியும் ஏற்பட்டது. அதே போன்று ஐக்கிய மாகாணத்தில் கிசான் கிளர்ச்சிகள் துப்பாக்கி சூட்டில் முடிந்தனன்றாங்க. பாருங்கள், ஐக்கிய மாகாணத்தில் ஒரு கிசான்ற ஒரு கிளர்ச்சி வந்து நடக்குது. ஓகேவா, இந்த கிசான் கிளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுட்டிலே வந்து முடிஞ்சிருது. அடுத்து தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. ஓகேவா, தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டான சம்பவமாக மாறிடும், கள்ளுக்கடை மறியல் போராட்டமும். ஓகேவா, வன்முறை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல் இருந்தது மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சி. ஓகேவா, இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில், ஓகேவா, இந்த நடக்கக்கூடிய கிளர்ச்சிகளில் எல்லாத்துக்கும் பெருசு என்ன அப்படின்னா இந்த மலபார் கிளர்ச்சி தான் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சரி பாருங்கள், மலபார் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி எப்போ 1921. ஓகேவா, 1921. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கிபி 7ஆம் நூற்றாண்டில் மலபாரில் வசித்து வந்த, ஓகேவா, மலபாரில் வந்து தங்கிய அரேபிய வியாபாரிகள் வழித்தோன்றர்களே மலபார் மாப்பிள்ளைகள். ஓகேவா, யார்?
7ஆம் நூற்றாண்டில், நல்லா பார்த்துக்கோங்க, கிபி 7ஆம் நூற்றாண்டில் மலபாரில் வந்து தங்கிய அரேபிய வியாபாரிகள் தான் வந்து இந்த மாதிரி மலபார் மாப்பிள்ளைகள் அப்படின்றாங்க. ஓகேவா, அவர்களோட வழித்தோன்றல்களாக தான் இருக்கிறாங்க. அவர்களது இஸ்லாமிய சமய உணர்வு மிக்கவர்கள். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவங்க. கிலாஃபத் இயக்கத்தின் போது மலபார் மாப்பிள்ளைகள் எழுச்சி பெற்றனர். பார்த்தீங்களா, கிலாஃபத் இயக்கத்தப்ப மலபார் மாப்பிள்ளைகள் வந்து ரொம்ப எழுச்சி பெற்றாங்க அப்படின்றாங்க. 1921 பிப்ரவரி 16ஆம் நாள் யாகுப் ஹாசன், மாதவ மேனன், கோபால மேனன், மொய்தீன் கோயோ போன்ற கிலாஃபத் காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது மாப்பிள்ளைகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாருங்கள், இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க. எப்போ அப்படின்னா 1921 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வந்து கைது செய்கிறாங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாப்பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்கே மலபாரில் இருக்கக்கூடிய அந்த மலபார் மாப்பிள்ளைகள்லாம் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதில் 10 நாள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வைப்பு பணம் கட்ட தவறியமைக்காக 8 மாப்பிள்ளைகள் கைது செய்யப்பட்டனர். பார்த்தீங்களா, ஒரு 10 நாள் கழித்து வைப்பு பணம் வந்து கட்டுறதுக்கு தவறிட்டாங்க. ஓகேவா, ஆங்கிலேயருக்கு வந்து இந்த வைப்பு பணன்றது ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பணத்தை கட்டுறதுக்கு அவங்க வந்து தவறிட்டாங்க. அது வந்து வேணும்னே தான் கட்டியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி வந்து கைது பண்ணுறாங்க. ஓகேவா, 8 மாப்பிள்ளைகளை வந்து கைது பண்ணுறாங்க. கிறித்துவ ஆட்சியாளர்களுக்கு அடிபணியக்கூடாது என கூறிய பிரசுரம் வெளியிடப்பட்டது. இங்கே பாருங்கள், கிறித்துவ ஆட்சியாளருக்கு நாம் வந்து அடிபணியவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா கிறித்துவராக தான் இருப்பாங்க. ஓகே, முக்காவாசி இல்லை, 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறித்துவராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அடிபணியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து அடிபணியக்கூடாது அவங்களுக்கு. ஓகேவா, கிறித்துவ ஆட்சியாளருக்கு நம்ம வந்து அணிபணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாரம்லாம் பண்ணுறாங்க. பதற்றமுற்ற சென்னை அரசாங்கம் அதை வந்து தடை செய்யுது. ஓகேவா, அவங்க விட்ட அந்த பிரசுரத்தை தடை செஞ்சிடறாங்க. அலி முசலியார், ஓகேவா, என்ற திருரங்காடி, ஓகேவா, திருரங்காடி சமய தலைவர் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான ரகசிய ஏற்பாடுகளை செஞ்சு வர்றாரு. பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, யார் அப்படின்னா அலி முசலியார் அப்படின்றவர். ஓகேவா, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்கப்பா, இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறத தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, என்னென்ன அப்படின்னா அலி முசலியார். ஓகேவா, பதற்றமுட்ட சென்னை அரசாங்கம் அதை தடை செய்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அலி முசலியார் என்ற திருரங்காடி, ஓகேவா, திருரங்காடி சமய தலைவர். யார்? திருரங்காடி சமய தலைவர் அலி முசலியார். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமயத்தலைவர். அவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான ரகசிய ஏற்பாடுகளை செய்கிறார். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி 1921 மலபார் கிளர்ச்சியில் முக்கியமான ஆள் யாருன்னா இந்த அலி முசலியார் தான். சரியா, அடுத்து பாருங்கள், ஆப்கானிஸ்தான் அமீர் காந்தி அதுக்கப்புறம் அலி சகோதரர்கள் ஆகியோரின் துணையோடு இந்தியாவின் மீது படையெடுக்கப் போகிறார் என்ற வதந்தி காட்டுத்தீ போல பரவியது. அந்த சமயத்தில் போலீசார் கீழகப்பள்ளி மசூதியை உடைத்து உள்ளே சென்று ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்று சோதனையிட்டு அது சம்பந்தமாக 3 கைது செய்த போது கிளர்ச்சி வெடித்தது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மாதிரி அமீர் காந்தியும் அலி சகோதரர்களும் ஆகியோரின் துணையோடு இந்தியா மீது வந்து படையெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை வந்து பரப்பிட்டுறாங்க. ஓகேவா, அமீர் காந்தியும் அலி சகோதரர்களும் இவங்க 2 பேரும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்தியாவில் வந்து படையெடுத்துட்டு வர போகிறாங்க இந்தியா மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை வந்து பரப்பிட்டுறாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆங்கிலேய அரசாங்கம் வந்து பார்த்துட்டு சரி ஓகே, இதை வந்து இந்த மாதிரி இவனுங்க பண்ணுவானுங்க, இவனுங்க நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏதாவது ஆயுதம்லாம் பதுக்கி வச்சுருக்கிறாங்களா இல்லையா, இவங்க வேறு இந்த மாதிரி வந்து படையெடுத்துட்டு வர போகிறானுங்களே, இவனுங்களும் அவங்களோட சேர்ந்து நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி போலீஸார் வந்து கீழகப்பள்ளியில் ஒரு மசூதி இருக்கும், அந்த மசூதியை உடச்சி உள்ளே போய் ஆயுதம்லாம் ஏதாவது பதுக்கி வச்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர்த்த வந்து கைது செஞ்சிடறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி வெடிக்குது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து ஏன்டா எங்களை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளர்ச்சி வெடிக்குது. அதில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்த அந்த கிளர்ச்சியின் போது நிர்வாகம் செயலிழந்தது. பாருங்கள், அரசாங்கத்துக்கு எதிராக எழுந்த அந்த கிளர்ச்சியின் போது நிர்வாகம் செயலிழந்தது. கஜானாக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்டன, ஆவணங்கள் வந்து கொளுத்தப்பட்டது, அரசாங்க கட்டிடங்கள் தீக்கரையாயின, அரசாங்க அதிகாரிகள் உயிருக்கஞ்சி ஓடி ஒளிந்தனர், போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டன, பல ஐரோப்பியர்கள் கொல்லப்பட்டனர், கிலாஃபத் ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டதாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அலி முசலியார் கிலாஃபத் அரசன் என்று அறிவிக்கப்பட்டார். பார்த்தீங்களா, நம்ம சொன்னோம்ல, இவர் தான் அந்த சம்பவத்தை பண்ணிவிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பார்த்துக்கோங்க, அலி முசலியார் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலபார் கிளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா இந்த அலி முசலியார் தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த எரநாடும் வள்ளுவ நாடும் கிலாஃபத் அரசுகளாக அமைக்கப்பட்டன. பாருங்கள், இந்த கிலாஃபத் அரசன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அலி முஸ்லியாரை சொல்கிறாங்க. அலி முஸ்லியார் தான் இனிமேல் கிலாஃபத் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாங்க. எப்போ 1921 ஆகஸ்ட் 21 இந்தமாரி அறிவிச்சிடுறாங்க. எரநாடும் வள்ளுவ நாடும் கிலாஃபத் அரசுகளாக அமைக்கப்பட்டன அப்படின்றாங்க. கிலாஃபத்து கொடியை வந்து பறக்க விட்டுறாங்க. எங்கே? அந்த மலபாரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் கிலாஃபத்து கொடியும் பறக்க விட்டுறாங்க. கிலாஃபத்து நாணயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டுறாங்க. பார்த்தீங்களா, கிலாஃபத்து நாணயத்தை வெளியிட்டுறாங்க. அலி முஸ்லியார் அமைச்சர்களை நியமித்து கொண்டு தனியார் இராணுவத்தையும் ஏற்படுத்தி கொண்டு கிலாஃபத் ராஜ்ஜிய பரிபாலனம் செய்ய துவங்கினார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். அலி முஸ்லியார் வந்து கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஆனால் ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பிளான் தான் பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே ஒரு பொய்யான ஒரு வதந்தி வந்தனால அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த மசூதியெலாம் உடச்சி ஆயுத சோதனையெல்லாம் போட்டனால கிளர்ச்சி வந்து அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, அதை வந்து இவர் கரெக்டாக பயன்படுத்திப்பார். யார்? அலி முஸ்லியார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து அவரை வந்து கிலாஃபத் அரசன் அப்படின்ட்டு மக்கள்லாம் சொல்லிடுவாங்க. எப்போ 1921 ஆகஸ்ட் 21 சொன்னதுக்கப்புறம் அது மாதிரி கிலாஃபத்து அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பாங்க. எந்தெந்த பிளேஸில்? எரநாட்டிலையும் வள்ளுவ நாட்டிலையும். ஓகேவா, ரெண்டு பிளேஸும் பார்த்திங்கன்னா கிலாஃபத் அரசாக அமைச்சிருவாங்க. அங்கே வந்து கிலாஃபத்து கொடியும் பறக்க விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிலாஃபத்து நாணயத்தையும் வெளியிட்டுருவாங்க. அலி முஸ்லியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்களை நியமிச்சுட்டு தனியார் இராணுவத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு கிலாஃபத் ராஜ்ஜிய பரிபாலனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகேவா, சரி பாருங்கள். அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியை முறியடித்தது. கிளர்ச்சிக்கார மாப்பிள்ளைகள் அருகே இருந்த காடுகளுக்கு சென்று மறைந்து கொண்டனர். கிலாஃபத் ராஜ்யம் அமைக்கப்பட்டதிலிருந்து இந்துக்கள் மாப்பிள்ளைகளை ஆதரிப்பதை நிறுத்தி கொண்டனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிலாஃபத் ராஜ்யம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்துக்கள் வந்து மாப்பிள்ளைகளை வந்து ஆதரிக்கிறத வந்து நிறுத்திக்கிட்டாங்க. ஓகேவா, அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் மாப்பிள்ளைகளின் உதவிக்கு வரவில்லையே என்ற கோபத்தில் கிளர்ச்சிக்கார மாப்பிள்ளைகள் இந்துக்களுக்கு எதிராக திரும்பினர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் வந்து வரவே இல்லை. ஓகேவா, அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்கள் மேலே மாப்பிள்ளைகள் வந்து ரொம்ப கோவப்பட்டுறாங்க. ஓகேவா, இந்துக்கள் மேலே மாப்பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டுறாங்க. அவங்களுக்கு இந்துக்களுக்கு எதிராகவே வந்து மாப்பிள்ளைகள் வந்து கிளர்ச்சி செய்ய இந்தமாரி திரும்பிடுறாங்க. சமய வெறிகளும் சந்தர்ப்பவாதிகளும் சமூக விரோத சக்திகளும் வன்முறையில் இறங்கினர். இந்துக்கள் கூட்டாக கொலை செய்யப்பட்டனர். பாருங்கள், இது மாதிரி வந்து இந்துக்களை கூட்டாக கொலை செய்கிறாங்க. கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டனர். இந்துக்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கட்டாயமாக மதமாற்றம் பண்ணி வச்சிடறாங்க. கோயில்கள் எல்லாத்தையும் இடிச்சு விடுறாங்க. இந்து பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டனர். பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்துக்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. பாருங்கள், இந்துக்களோட சொத்துக்கள்லாம் சூறையாடிட்டாங்க. இராணுவத்தோட உதவி துணை கொண்டு தான் வந்து அரசாங்கம் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியாக அடியோடு அடக்கியது அப்படின்றாங்க. பாருங்கள், இந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியை வந்து அரசாங்கம் தான் வந்து இந்த மாதிரி கிளர்ச்சியை வந்து அடியோட இந்த மாதிரி அடக்கியது அப்படின்றாங்க. ஓகேவா, கவர்மெண்ட்டு. ஓகேவா, இராணுவத்தோட உதவியோடு தான் ஆங்கிலேய அரசாங்கமே வந்து அடக்கியிருக்கு. ஓகேவா, இல்லைனா இவங்க இன்னும் வெயிட்டேஜ் காட்டிவிட்ருப்பாங்க. ஓகேவா, கிளர்ச்சிக்காரர்கள் கொடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்ட கிலாஃபத் இயக்கம் மலபாரின் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியில் முடிந்தது. பார்த்தீங்களா, ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு பகுதியாக செயல்பட்ட இந்த கிலாஃபத் இயக்கம் மலபாரில் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியின் மூலமாக அது முடிஞ்சது அப்படின்றாங்க. ஓகேவா, அரசாங்கத்துக்கு எதிராக துவக்கப்பட்ட அந்த கிளர்ச்சி இந்துக்களுக்கு எதிராக திசை திரும்பியது. நாட்டுப்பற்றை விட சமய வெறிய மலபார் முஸ்லீம்களை ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட செய்தது அப்படின்றாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்து முஸ்லீமும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் மலபார் கிளர்ச்சியில் அதுக்கு அகைன்ஸ்டாக மாறிடுவாங்க. ஓகேவா, பாருங்கள் என்பது தெளிவாயிற்று. நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிற்று அப்படின்றாங்க. இந்து முஸ்லீம்களிடையே பரஸ்பர துவேஷமும் சந்தேகமும் வளரத் தொடங்கின. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை கிலாஃபத் இயக்கம் பலவீனப்படுத்தப்பட்டது. காந்தி காட்டிய இந்து முஸ்லீம் ஒற்றுமை கப்பல் மலபார் மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி என்ற பாறை மீது மோதி நொறுங்கியது அப்படின்றாங்க. ஓகேவா, இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து இந்த மாதிரி மலபார் கிளர்ச்சியிலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அதை தான் இந்த மாதிரி எக்ஸாம்பிளோடு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இப்போ வேல்ஸ் இளவரசர். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கானாட் கோமகனோட வருகை புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா இப்போ வேல்ஸ் இளவரசர். ஓகேவா, வேல்ஸ் இளவரசர் பாருங்கள், அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே நல்ல எண்ணத்தை வளர்ப்பதற்காகவே வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வரார். ஓகேவா, எதனால்? அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. யார் அப்படின்னா வேல்ஸ் இளவரசர்.
அடுத்து பாருங்கள், அவரோட வருகையை வெற்றிகரமாக கொண்டாடுவதில் அரசாங்கம் ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வருகையை வந்து வெற்றிகரமாக புறக்கணிப்பதில் குறியாக இருக்கிறாங்க. ஓகேவா, அரசாங்கம் வந்து என்ன நினைக்குது, அவங்களோட வருகையை வேல்ஸ் இளவரசரோட வருகையை வந்து எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஓகேவா, எதிர்பார்த்து நம்ம வந்து கொண்டாடலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து அவரோட வருகை வந்து நம்ம எப்படியாவது வந்து புறக்கணிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பிளானில் இருக்கிறாங்க. இளவரசர் வந்து பம்பாய் வர்றாரு, வேல்ஸ் இளவரசர் வந்து பம்பாய் வர்றாரு. 1921 நவம்பர் 17 இந்த மாதிரி வந்து பம்பாய் வராரு. அவர் வந்தப்போ அவரை வேலை நிறுத்தமே வரவேற்றது. பாருங்கள், அவரை வந்து வேலை நிறுத்தம் தான் வரவேற்றுச்சு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. போலீஸும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வந்து ஏற்படுது. சத்தியாகிரகிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே கைகலப்பு நடந்தது. கடைகளை மூட மறுத்த பார்சிகள் தாக்கப்பட்டனர். காந்தி, சரோஜினி நாயுடு போன்றோர் அங்கிருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவோர் வன்முறையை தவிர்க்கவோ முடியவில்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்து காந்தி, சரோஜினி நாயுடு இவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அங்கே இருந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ வன்முறை தவிர்க்கவோ அவங்களால கூட முடியல அப்படின்றாங்க. ஓகேவா, 5 நாட்களுக்கு வன்முறை தொடர்ந்தது. 5 நாளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்முறை கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. 58 பேர் இறந்தனர். பார்த்தீங்களா, இந்த வன்முறையில் வந்து ஒரு 58 பேர் பார்த்திங்க அப்படின்னா இறந்துடுறாங்க. 381 பேர் காயமுட்டுறாங்க. கல்கத்தாவில் சிஆர் தாஸ், அவரது மனைவி, மகன் மற்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர். பார்த்தீங்களா, சிஆர் தாஸ் வந்து அவரோட மனைவி, மகன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் போராட்டத்தில் உட்காந்துக்கிறார். ஓகேவா, வேல்ஸ் இளவரசரோட வருகை நம்ம புறக்கணிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியே போய் உட்காந்துக்குது. ஓகேவா, போராட்டத்தில். அதனால் அவங்க ஃபேமிலியவே தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. இங்கே பாருங்கள், போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டனர். ஐக்கிய மாகாணத்தில் வந்து மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, கோவிந்த் வல்லபந்த் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பஞ்சாபில் லாலா லஜபதி ராயும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா கைதாகிறாங்க. சென்னையில் நடந்த கல்வீச்சில் பல வாகனங்கள் சேதமடைந்தன. பாருங்கள், எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது சென்னையில் வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஓகேவா, வாகனம்லாம் வந்து சேதமடையுது. வெல்லிங்டன் தியேட்டர் தாக்கப்படுது. பாருங்கள், வெல்லிங்டன் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சிடுறாங்க. ஓகேவா, அதன் உரிமையாளர் சுட்டதில் ஒருவர் இறந்தார். பாருங்கள், அந்த வெல்லிங்டன் தியேட்டரோட உரிமையாளர் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து ஒரு துப்பாக்கி இருந்துக்குது. அந்த துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. இந்த மாதிரி ஏன்டா என் தியேட்டர் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. அதில் ஒருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா இறந்துடுறான். 2 பேர் வந்து காயமுட்டுறாங்க. ஓகேவா, 2 பேர் வந்து காயமுட்டுறாங்க. ஒரு கூட்டம் சர் தியாகராய செட்டியின் வீட்டை சூழ்ந்து கொண்டு அவரை சட்டமன்ற கூட்டத்துக்கு செல்ல முடியாதபடி தடுத்தது. பார்த்தீங்களா, இந்த போராட்டத்தில் தியாகராய செட்டியார் இருக்கார் பார்த்தீங்களா, நீதி கட்சியோட செயலாளராக இருந்திருப்பார் ஃபஸ்ட்டு. அவரோட வீட்டை போய் மறைச்சிட்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகணும். ஓகேவா, ஆனால் சட்டமன்றத்துக்கு போகாத மாதிரி அவர் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அதே மாதிரி டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன், சிங்காரவேலு செட்டி போன்ற காங்கிரஸ் தலைவர்களால் வன்முறையை தவிர்க்கவே முடியல. ஓகேவா, எப்போ 1922 ஜனவரி 13 அப்போ வன்முறையை தவிர்க்கவே முடியல. ஏன் அப்படின்னா இவரோட வருகையை புறக்கணிப்பதற்காக தான் இந்த வன்முறை வந்து நடந்திருக்கும். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், இந்த டேட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 1922 ஜனவரி மாதம் 13. ஓகேவா, வன்முறை வந்து தடுக்கவே முடியல, வேல்ஸ் இளவரசர். ஓகேவா, இந்த டாப்பிக்கே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி 1921 நவம்பர் 17 இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை நிறுத்தம் தான் அவர் வந்து வரவேற்றுச்சு அப்படின்றாங்க. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 1922 ஜனவரி 13. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், காந்தியின் இறுதி எச்சரிக்கை. வேல்ஸ் இளவரசரின் சுற்றுப்பயண வெற்றியில் நாட்டம் கொண்ட வைசிராய் ரீடிங் பிரபு சமாதானம். ஓகேவா, லார்ட் ரீடிங் அவரோட பேர். ஓகேவா, அவர் வந்து பார்த்திங்கன்னா சமாதான முயற்சியை மேற்கொள்கிறாரு. KN குஸ்ரு, ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், தேஜ் பகதூர் சாப்ரு, அன்னி பெசண்ட், மதன் மோகன் மாளவியா போன்றோர் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வெற்றியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சமாதான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா காந்தியோட இது இறுதி எச்சரிக்கை. இது அதனால தான் வந்து இவங்களாம் இந்த மாதிரி ரீடிங் பிரபுட்ட போய் இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க, சமாதான முயற்சியில் பேசுகிறாங்க. அலி சகோதரர்களை விடுவிக்காத வரை எந்த சமரச பேச்சிலும் கலந்து கொள்ள காந்தி தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா அலி சகோதரர்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, முகமது அலி, சௌகத் அலி அப்படின்ற 2 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து இந்த சமரசத்தில் வந்து ஈடுபட மாட்டேன்பா, ஏன்னா அலி சகோதரர்களை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் அந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லிடுவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரநாயரின் முயற்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து கட்சி கூட்டமும் வெற்றி பெறவில்லை. பாருங்க, சங்கரநாயரோட தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறலை அப்படின்றாங்க. வரிகொடா இயக்கத்தை துவக்குவது பற்றி காந்தி தீவிரமாக திட்டமிட்டு வந்தார். பாருங்க, வரிகொடா இயக்கத்தை வந்து நம்ம எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அதுக்கு ஒரு பிளான் போட்டு வர்றாரு. அப்போ வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடப்பா அப்படின்ற ஒரு வரிகொடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இது ரொம்ப முக்கியம்.
ஓகேவா. ஆந்திராவில் வரிகுடா இயக்கத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வெங்கடப்பா அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. வெங்கடப்பையா, அவரோட ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா வெங்கடப்பையா. அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திராவில் வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா வெங்கடப்பையா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்கடப்பையா இவர் தான் வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி வந்து வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதனால் வன்முறை நிகழ்ச்சிகளும் அதை தொடர்ந்தது அடக்குமுறையும் நிகழ்ந்தன அப்படின்றாங்க. காந்தி கூறிய ஓராண்டுக்குள் சுயராஜ்யத்தை பெற்றுவிடலாம் என்ற ஆர்வத்தில் மக்கள் கிளர்ச்சி செய்ய மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தனர். மக்களின் மனநிலையை புரிந்து கொண்ட காந்தி வைஸ்ராய் ரீடிங் பிரபுக்கு எழுதிய கடிதத்தில் இறுதி எச்சரிக்கை விடுகிறார். பாருங்கள், இந்த மாதிரி வந்து காந்தி வந்து ரீடிங் பிரபுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து உனக்கு எதிராக இருக்காங்கப்பா, நாம் வந்து இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்தோம் அப்படின்னா சுயராஜ்யத்தை எங்களால் ஈஸியாக அடைய முடியும், ஸோ நீங்கள் வந்து கம்பெனி கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அதில் வந்து எச்சரிக்கிறார். ஓகேவா. வைஸ்ராய்க்கு அந்த கடிதம் கிடைத்த 7 நாட்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்டோர் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் பத்திரிகை சுதந்திரம் பூர்ணமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் கிலாஃபத் பஞ்சாப் அநீதிகளுக்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் அரசாங்கம் இவற்றுக்கு சம்மதிக்காவிடில் பர்தோலியில் சட்டமறுப்பு இயக்கத்தை துவங்கப் போவதாகவும் எச்சரிக்கிறார். பாருங்கள், காந்தி வந்து அந்த வைஸ்ராய்க்கு எழுதுகிற கடிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்காருன்னா 7 நாளைக்குள்ளே, ஓகேவா, அதாவது ஒரு வாரம் தான் உனக்கு டைமு, ஒரு வாரத்துக்குள்ளே ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டு யார் யாரெல்லாம் கைது செஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிலாஃபத்து பஞ்சாப் அநீதிகளுக்கு எதிராக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு வந்து எதுவுமே இடையூறு செய்யாமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா. நாங்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு நீங்கள் எதுவும் இடையூறு செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் சம்மதிக்கலை அப்படின்னா நான் வந்து பர்தோலியில் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து எச்சரிக்கிறார் அவருக்கு எழுதுகிற லெட்டரில். காந்தியின் எச்சரிக்கைக்கு வைஸ்ராய் வந்து செவிசாய்க்கவில்லை. எனவே காந்தி சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க தயாராகிறாரு. ஆனால் சௌரி சௌராவில் நடந்த நிகழ்ச்சி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஓகேவா. ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஓகேவா. அவருக்கு வந்து எச்சரிக்கை விடுத்துடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சௌரி சௌரா சம்பவத்தில் இந்த மாதிரி வந்து இதாகிடுது. ஓகேவா. அவர் ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடுது. பாருங்கள், சௌரி சௌரா நிகழ்ச்சி. ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சௌரி சௌரான்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே விதேசி பொருள் புறக்கணிப்பு நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு போலீஸ்காரர் தொண்டர்கள் சிலரை தாக்கிவிட்டார். அதில் பாருங்கள், ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தொண்டர்கள் சில பேர்த்த வந்து தாக்கிடுறாரு. அதை அடுத்து 500 தொண்டர்களும் கிராமத்தார் புடைக்குழு, ஓகேவா, புடைசூழ இந்த மாதிரி வந்து காவல் நிலையத்துக்கு சென்று, ஓகேவா, கிராமத்தார் புடைசூழ, ஓகேவா, அவர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு சென்று அதிகாரியை சந்தித்து முறையிட்டனர். சமரசம் ஏற்பட்டு அக்கூட்டத்தினர் திரும்பி வந்து கொண்டிருக்கையில் பின்னால் பெருங்குரல் எழுந்தது. பாருங்கள், பெருங்கூக்குரல் எழுந்தது. அமைதியாக திரும்பி கொண்டிருந்த மக்களை போலீஸார் மோசமாக தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்பட்டது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி 500 தொண்டர்களும் கிராமத்தார் புடைசூழ காவல் நிலையத்துக்கு சென்று அதிகாரியை சந்தித்து இந்த மாதிரி முறையிடுறாங்க. ஆனால் சமரசம் ஏற்பட்டு அந்த கூட்டத்தினர் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி பெருசாக ஒரு பெருங்குரல் வந்து கேட்குது. அது அந்த குரலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அமைதியாக திரும்பி கொண்டிருக்கும் போது போலீஸ்காரங்க வந்து மக்களை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓகேவா. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஓகேவா. கல்வீச்சில் வந்து ஈடுபட்டனர். போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி சூட்டில் இறங்குறாங்க. நீங்கள் கல் தானே எடுத்து அடிப்பீங்க, இருங்கடா நாங்கள் துப்பாக்கியில் சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அடிக்கிறாங்க. துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அப்போ திடீர்னு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தோட்டாக்கள்லாம் தீந்து போச்சு. ஓகேவா. தோட்டாக்கள் தீர்ந்ததுக்கப்புறம் போலீஸாரை பிடிச்சி காவல் நிலையத்துக்குள்ளே போட்டு இந்த மாதிரி தள்ளி வச்சிடுறாங்க. ஓகேவா. நீங்கள் வந்து ரொம்ப பண்ணிட்டீங்கடா, எங்களை வந்து சுட்டு தேவையில்லாத இது பண்ணிட்டீங்க, துப்பாக்கி கொண்டு தீர்ற மாதிரி சுட்டுருக்கீங்க, இருறா நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற ஒரு 22 போலீஸ்காரங்களே என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஓகேவா. பிடிச்சி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டு உயிரோடையே, ஓகேவா, உயிரோடையே பார்த்தீங்க அப்படின்னா காவல் நிலையத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீக்கரை ஆக்கி விட்ருவாங்க. ஓகேவா. காவல் நிலையத்தை வந்து வெயிட்டாக வந்து எரிச்சு விட்ருவாங்க. அதனால் வேல்ஸ் இளவரசரோட பம்பாய் வருகையின் போது வன்முறை கழகங்கள் ஏற்பட்ட 4 மாதத்துக்குள்ள சௌரி சௌராவில் வெடித்த வன்முறை நிகழ்ச்சி காந்தியை கலக்கமுறை செய்தது அப்படின்றாங்க. ஓகேவா. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 1922 பிப்ரவரி மாதம். ஓகேவா. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இந்த சம்பவம் வந்து நடக்கும். ஓகேவா. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் வந்து நடக்கும். அதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இங்கே டேட்டு கொடுக்கல, பட் நீங்கள் பார்த்துக்கோங்க. போராட்டம் நிறுத்தப்பட்டது.
ஒத்துழையாமை இயக்கம் கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருந்தது. அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது என கருதினார் காந்தி. ஏன் அப்படின்னா அவர் அகிம்சையான வழியில் போகிறவர். ஓகேவா, இது வந்து இந்த அகிம்சையான போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம்ன்றது நீங்கள் வன்முறையில் போய் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து கருதுறாரு. அகிம்சை போராட்டத்துக்குரிய முழு பயிற்சியை மக்கள் இன்னும் பெறலை. போராட்ட தலைவர்கள் பலரும் சிறைக்குள் இருந்தனர். வன்முறை நிகழ்ச்சிகளை காரணமாக கொண்டு அரசாங்கம் அடக்குமுறையை தீவிரப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது. மக்களின் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய இழப்பை எண்ணி பார்த்த காந்தி சிறைக்கு வெளியே இருந்த காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களோடு கலந்து பேசி ஒத்துழையாமை இயக்கத்தை போராட்டத்தை நிறுத்திடுவார். எப்போ அப்படின்னா 1922 பிப்ரவரி மாதம் 12 ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிடுவார். ஓகேவா, நான் இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிறுத்த போகிறேன், ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து செத்துட்டு இருக்காங்க, மக்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கமும் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த இதை வந்து ரிட்டன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுவார். ஏன் அப்படின்னா அந்த வன்முறையால் தான். ஓகேவா, உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு 22 போலீஸ்காரங்களை வந்து உயிரோடு வச்சு எரிச்சிருவாங்கல்ல, அதுதான் வந்து அதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதனால் அது பிப்ரவரி 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும். சௌரி சௌரா சம்பவம் ஒரு 7 நாள் கழிச்சு, ஓகேவா, 7வது நாள் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டன் வந்து வாபஸ் வாங்கிடுவார் ஒத்துழையாமை இயக்கத்தை. மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாது சமய சந்தர்ப்பத்திற்கேற்ப நடந்து கொண்ட புகழ் பெறுவதை தவிர்த்து கொள்கையே பெரிதென துணிவுடன் செயல்பட்ட காந்தியை போன்ற மனிதரை வரலாற்றில் காண்பது மிகவும் அரிது அப்படின்னு சொல்லி வில் டூராண்ட் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேவா, என்ன சொல்லியிருக்கிறாரு? வில் டூராண்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மக்களிடையே செல்வாக்கு பெறுவதை பெரிதாக கருதாத சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்ட புகழ் பெறுவதை தவிர்த்து கொள்கையே பெரிது அப்படின்ட்டு துணிவுடன் செயல்பட்ட காந்தியை போன்ற மனிதரை வரலாற்றில் காண்பது வந்து ஒரு மிகவும் அரிதான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி காந்தியை வந்து யார் சொல்லியிருக்காரு? இந்த வில் டூராண்ட் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை கைவிட்டு சுதேசி நிர்மாண திட்டத்தை மேற்கொள்ள சொன்ன காந்தியை அரசாங்கம் கைது செய்தது. அதுக்கப்புறம் விசாரணையின் போது பம்பாய், சென்னை, சௌரி சௌரா மற்றும் பிற இடங்களில் ஏற்பட்ட வன்முறை செயல்களுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் காந்தி. பாருங்கள், என்னென்ன பிளேஸு? பம்பாயே, சென்னையே, சௌரி சௌரா, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வன்முறை ஏற்பட்ட செயலுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி காந்தி வந்து ஏற்றுக்கிறார். ஓகேவா, காந்தி வந்து முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறாரு. காந்தியின் விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களையும் நெறி தவறாத ஒழுக்க நடவடிக்கைகளையும் பாராட்டுவர் என கூறிய நீதிபதி ப்ரூம்ஸ்ஃபீல்டு காந்திக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியை வந்து ஒரு 6 வருஷம் சிறை தண்டனை வந்து விதிக்கிறார். யார் அப்படின்னா காந்தியை பற்றி அவர் புகழ்கிறாரு. காந்தியோட விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களை வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகழ்கிறாரு. யார் அப்படின்னா நீதிபதி ப்ரூம்ஃபீல்டு. இவர் தான் வந்து காந்திக்கு 6 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துக்கிறாரு. ஆனால் காந்தியோட உடல்நலம் பாதிக்கப்பட்டனால காந்தி வந்து 1924 பிப்ரவரி மாதமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 1922 ஜெயிலுக்கு போவார். 1924 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, உடல்நலம் சரியில்லாதனால ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரியா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. காந்தியோட விரோதி கூட அவரது உயர்ந்த லட்சியங்களையும் மெரித்து வராத ஒழுக்க நடவடிக்கைகளையும் பாராட்டுவார் என கூறியவர் யாருன்னா நீதிபதி ப்ரூம்ஃபீல்டு. ஓகேவா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள் சில குறைபாடுகள். காந்தி ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை திடீரென நிறுத்தியதை பலரும் கண்டித்தனர். கன்னியாகுமரியில் ஒரு கிராமம் வன்முறையில் ஈடுபட்டது என்பதற்காக இமாலயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு என்ன சொல்லுகிறாரு? எப்பா, கன்னியாகுமரியில் ஒரு கிராமம் வன்முறையால் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இமாலயத்தில் அடிவாரத்தில் ஒரு கிராமம் ஏன் தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க? மோதிலால் நேரு கேட்குறாரு. ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளாக அந்த மாதிரி சொல்கிறாரு. ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்டு காந்தி நிறுத்திவிட்டார் என குறைபட்டு கொண்டார் சிஆர் தாஸ். பாருங்கள், சிஆர் தாஸ் இந்த மாதிரி சொல்கிறார். என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற்று இருக்கும், ஆனால் இந்த மாதிரி வெற்றி பெற டைமில் காந்தியை அப்படி பேக் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஆர் தாஸ் வந்து சொல்கிறாரு. போராட்டத்தின் எல்லா முனைகளிலும் முன்னேறி கொண்டிருக்கையில் ஒத்துழையாமை இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு பதில் காந்தி அதை நிறுத்தி விட்டதாக அறிந்து கோபமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார் ஜவஹர்லால் நேரு. பாருங்கள், நேருவும் இந்த மாதிரி டைலாக் சொல்கிறார். ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம வந்து பலப்படுத்தணும் அப்படி தான் காந்தி வந்து நினைக்கணும், ஆனால் காந்தி பார்த்திங்கன்னா அதை வந்து நிறுத்திட்டாரு. ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. சில வன்முறை நிகழ்ச்சிகளுக்காக பிறப்புரிமை போராட்டத்தை காந்தி நிறுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார்? ராஜகோபால் ஆச்சாரியால் சொல்கிறார்.
ஓகேவா? ஏதோ சில வன்முறை கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அதுக்காக வந்து நீங்கள் போராட்டத்தை நிறுத்திடுவீங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து அதுக்காக நீங்கள் வந்து நிறுத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரியர் வந்து கேட்குறாரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் காந்தியை கண்டித்தது. பாருங்கள், காங்கிரஸ் கமிட்டி கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியை வந்து இந்த மாதிரி கண்டிக்குது. ஏன் நீங்கள் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு. காந்தியோட செயல் கண்டு கிலாஃபத் இயக்கத்தில் ஈடுபட்டிருந்த முஸ்லீம்கள் கடும் கோபம் கொண்டனர். பாருங்கள், இதனால் வந்து முஸ்லீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து ஈடுபட்டிருப்பாங்க. கிலாஃபத் இயக்கத்தோட முஸ்லீம்கள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திலேயே வந்து பங்கேற்றிருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோபமாக இருக்கிறாங்க. ஓகேவா? தங்களை நட்டாற்றில் விட்டுவிட்ட சர்வாதிகாரி காந்தி என்றும் ஆத்திரப்பட்டனர். பாருங்கள், அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, காந்தி வந்து எங்களை வந்து நடு ஆற்றுல வந்து விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு, சிக்க வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி காந்தியை வந்து சொல்கிறாங்க. சிறையில் அடைபட்டிருந்ததால் காந்தியின் முடிவை மீறி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருப்பேன் என்று முகமது அலி தெரிவித்திருந்தார். பாருங்கள், இந்த மாதிரி சிறையில் அடைபடாது இருந்தால், ஏன் அப்படின்னா முகமது அலி வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது அலியும் சவுகத் அலியும் வந்து பார்த்திங்கன்னா அலி சகோதரர்கள் தானே. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறையில் இருப்பாங்க. ஓகேவா? சிறையில் இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து சிறையில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் போராட்டத்தை எப்படியா ஒன்று தொடர்ந்து நடத்தி போராட்டத்தில் வந்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி முகமது அலி சொல்கிறார். ஓகேவா? இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டன. கிலாஃபத் பிரச்சனையும் பஞ்சாப் படுகொலை பிரச்சனையும் இணைத்தது சரியல்ல. முஸ்லீம்கள் கிலாஃபத்துக்காக போராட இந்துக்கள் ஓராண்டில் சுயராஜ்யத்தை அடைய பாடுபட்டனர். சட்டமன்ற நீதிமன்ற கல்வி புறக்கணிப்பின் வெற்றி மத்திய தர வகுப்பாரின் ஆதரவை பொறுத்திருந்தமையால் அந்த போராட்டம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை. ஒத்துழையாமை போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய பங்கில்லாமல் போய்விட்டது அப்படின்றாங்க. சிஆர் தாஸ், மோதிலால் நேரு, மதன் மோகன் மாளவியா, கஸ்தூரிரங்க ஐயங்கார், இவங்களாம் இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் காந்தியோட ஒத்துழையாமை திட்டத்தில் நம்பிக்கையே இல்லை. ஓகேவா? காந்தியோட ஒத்துழையாமை திட்டத்தில் நம்பிக்கையே இல்லை. பம்பாய், சென்னை, பீகார், தர்வார், கராச்சி, மலபார், அஸ்ஸாம், இந்த மாதிரி கல்கத்தா, சௌரி சௌரா ஆகிய இடங்களில் ஏற்பட்ட வன்முறை நிகழ்ச்சிகள் சாத்விக போராட்டத்தின் அடிப்படையே தகர்த்து விட்டன அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அகிம்சையான முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போராடணும். ஆனால் இத்தனை பிளேஸில் இவ்வளோ இடத்துல வன்முறை நடந்துட்டு இருக்கனால காந்தி வந்து மக்களோட நலன் கருதி தான் வந்து இந்த மாதிரி ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கியிருப்பார். திடீர் போராட்ட நிறுத்தம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே அவநம்பிக்கை ஏற்படுத்தினுச்சு அப்படின்றாங்க. அரசாங்க அடக்குமுறையை ஊக்குவித்தது. போராட்டம் நிறுத்தப்பட்டவுடன் காங்கிரஸுக்கு மேற்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் போய்விடுது. பாருங்கள், காங்கிரஸுக்கே என்ன செய்யுதுன்னு தெரியல. இவர் வேற வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தொடர்ந்து நீண்டகால போராட்டத்துக்கு மக்களை தயார் செய்யாமல் ஒத்துழையாமை இயக்கம் துவக்கப்பட்டது. கிலாஃபத்தை அங்கீகரிக்க செய்தல், பஞ்சாப் அநீதிக்கு பரிகாரம் காணல், ஓராண்டில் சுயராஜ்யம் பெறல் போன்ற அடிப்படை நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கான அறிகுறியே தென்படவில்லை அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த தீர்மானங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து எங்கப்பா நிறைவேறவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக போராட்டத்தை முன்னறிவிப்பின்றி நிறுத்தியது ஒத்துழையாமை இயக்கத்தோட வெற்றியை பெரிதும் பாதித்து விட்டது அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த மாதிரி போராட்டத்தை நிறுத்த போகிறோம் அப்படின்னா அது முன்னாடியே சொல்லியிருக்கணும். திடீர்னு நீங்கள் வாபஸ் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பெருசாக பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வரலாற்று சிறப்பு. ஒத்துழையாமை இயக்கத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் போராட்டம் நிறுத்தப்பட்டது கடுமையாக கண்டிக்கப்பட்டாலும் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒத்துழையாமை இயக்கத்தின் வரலாற்று சிறப்பை குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்றாங்க. ஓகேவா? ஆமாம், ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்துருச்சு இல்லை. முதன்முறையாக காங்கிரஸ் காந்தியின் தலைமையில் இந்திய சுதந்திரத்துக்காக நாடு தழுவிய தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டது. ஏன் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் தான். அதில் தான் தீவிரமாக ஈடுபட்டிருப்பாங்க. நாட்டின் 8 திக்குகளுக்கும் ஒரே குறிக்கோளை, ஒரே கோஷத்தை எதிரொலித்தது. சட்டமன்றம், நீதிமன்ற, கல்விக்கூட, விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு, சுதேசி நிர்மாண திட்டம், அதுக்கப்புறம் போன்ற தெளிவான திட்டங்களோட இந்த மாதிரி வந்து அடிப்படையில் தான் போராட்டமே நடத்தப்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா? இது நம்மளுக்கே தெரியும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருப்பாங்க, நீதிமன்றத்தை புறக்கணிச்சிருப்பாங்க, கல்விக்கூடங்களை புறக்கணிச்சிருப்பாங்க, விதேசி பொருட்களை புறக்கணிச்சிருப்பாங்க, சுதேசி நிர்மாண திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதோட அடிப்படையில் தான் போராட்டமே நடந்திருக்கும் அப்படின்றாங்க. அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தில் மட்டுமின்றி காந்தியின் ஆக்கப்பூர்வமான நிர்மாண திட்டங்களிலும் மக்கள் பயிற்சி பெற்றனர். செல்வ சீமான்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள், ஓகேவா, அதுக்கப்புறம் விவசாயிகள், அலுவலர்கள், எழுத்தாளர்கள் ஆகிய சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரும் இந்த பொது நோக்கத்துக்காக இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக்கிறாங்க. மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் அடக்குமுறையின் மீது இருந்த அச்சம் வந்து அகன்றுருச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? சிறைக்கு செல்வது அரசியல் புனித பயணமாக கருதப்படுது. பார்த்தீங்களா? ஜெயிலுக்கு போகிறத வந்து அரசியல் புனித பயணமாக வந்து கருதுறாங்க. ஓகேவா? காங்கிரஸ் கட்டுக்கோப்புடன் கூடிய மக்கள் இயக்கமாக மாறினுச்சு அப்படின்றாங்க. பாருங்கள், காங்கிரஸை வந்து கட்டுக்கோப்பு
ஒத்துழைப்புடன் கூடிய ஒரு மக்கள் இயக்கமாக மாறிடுச்சுன்றாங்க. சத்தியாகிரகம் என்ற அகிம்சை ஆயுதம் மேலும் கூறாக்கப்பட்டது அப்படின்றாங்க. நகர மக்கள் கிராம மக்கள் என்று வேறுபாடின்றி அரசியல் கல்வியும் பயிற்சியும் பெற்றனர். கிலாஃபத் பிரச்சனையையும் பஞ்சாப் பிரச்சனையும் ஒன்று சேர்த்தால் இந்தியாவின் இருபெரும் சமூகத்தினரையும் பொது போராட்டத்தில் ஒன்றாக இணைத்த பெருமை காந்தியவே சேரும் அப்படின்றாங்க. ஓகேவா, கிலாஃபத் பிரச்சனையும் பஞ்சாப் படுகொலை பிரச்சனையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்ததுனால இந்தியாவோட இருபெரும் சமூகத்தினர், ஓகேவா, முஸ்லீமு இந்து, இந்த ரெண்டு பெரிய சமூகத்தையும் ஒன்று சேர்த்த பெருமை வந்து பார்த்திங்கன்னா காந்தியை சேரும் அப்படின்றாங்க. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் காந்தி ஒரு சத்தியசீலராக, கொள்கை பிடிப்புள்ள பிடிவாதக்காரராக, ஈடு இணையற்ற அகிம்சை போராட்ட தலைவராக மக்களின் உள்ளங்களில் என்றும் நீங்க இடம்பெற்றார் அப்படின்றாங்க. ஓகேவா, இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் ஃபினிஷ் ஆகுதுப்பா. ஓகேவா, ஒத்துழையாமை இயக்கத்தில் இவ்வளோ தான். ஸோ நம்ம இடையில இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா அதுதான் கொஸ்டின் ஏரியா. ஸோ நம்ம இது எல்லாமே ரீட் அவுட் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம இடையில அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிலாம் காந்தி வந்து கண்டிச்சது இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது முகமது அலி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மட்டும் ஜெயிலில் இல்லாத இருந்தேன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து நடத்தி காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காந்தி வந்து அவரோட விரோதி கூட உயர்ந்த லட்சியங்களையும் நெறி தவறாத ஒழுக்க நடவடிக்கைகளையும் பாராட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா ப்ரூம்ஃபீல்டு. ஓகேவா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காந்திக்கு 6 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருவார். ஓகேவா, அதே மாதிரி வில்டூரான்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா நம்ம சௌரி சௌரா, இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இதிலே ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இதை பார்த்துக்கோங்க, இந்த ரீடிங் பிரபு. ஓகேவா, வைஸ்ராய் ரீடிங் பிரபுவால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் சமரச பேச்சுவார்த்தையில் காந்தி வந்து கலந்துக்க மாட்டார் இல்லை, அதனால் அந்த இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்ஸ் இளவரசோட வருகை புறக்கணிப்பு, இந்த டேட்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 1922 ஜனவரி 13 இந்த டேட்லாம் முக்கியம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கானாட் கோமகனும் புறக்கணிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, கானாட் கோமகனை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த இது மலபார் கிளர்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர், அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அலி முசலியார், இவரை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இவர் தான் கிலாஃபத் அரசன்னு சொல்லி அவர் வந்து பிரகடனப்படுத்தி அறிவிச்சிருப்பாங்க. ஓகேவா, கிலாஃபத்து கொடியை ஏற்றிருப்பாங்க. அந்த ஒரு 2 பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா கிலாஃபத் அரசுகளை அமைச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், எரநாடு வள்ளுவநாடு. ஓகேவா, இந்த 2 பிளேஸை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அலி முசலியார் தான், அவர் தான் இங்கேயும் இருக்கார், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மலபார் கிளர்ச்சி எப்போ நடந்துச்சு? 1921. ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா, இது இந்திய விடுதலை போராட்ட வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களோட புக்கில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, அதனால் இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம இம்பார்ட்டன்ட் சொன்னதை மட்டும் பாருங்கள். ஓகேவா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.